இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்கோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, வேதத்தில் தேவன் பாராட்டிய 22 நபர்கள், 22 individuals esteemed by God in scriptures. இந்த உலகத்துல பாராட்டுக்கு ஏங்காத நபர்களே கிடையாதுன்ற நம்ம சொல்லலாம் இல்லைங்களா? ஜனங்க நம்மள வந்து அப்ரிஷியேட் பண்ணணும், ஆனர் பண்ணணும்னு தான் நம்ம விரும்புவோம். அதற்காக ஏராளமான விஷயங்களை கூட செய்யறாங்க இல்லைங்களா? ஆனா தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம வந்து தேவன் நம்மள பாராட்டணும், தேவனுடைய நாமத்தை நம்ம வந்து மகிமைப்படுத்தணும், நம்மளுடைய பேர் வந்து ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டு இருக்கணும் அப்படின்ற அந்த நோக்கத்தோட வாழணும். வேதத்துல ஏராளமான ஜனங்களை வந்து தேவன் என்ன பண்றாருனாக்கா ஆனர் பண்றாரு, அவங்கள வந்து புகழ்றாரு. அவங்கள பத்தி பார்க்கலாங்க. அவங்க கிட்ட இருந்து ஒரு ஒரு கேரக்டர் வந்து நம்ம கத்துக்கலாம். சோ அதுதான் இந்த காணொளியில சுருக்கமா நம்ம வந்து பார்க்கலாங்க. இவங்க எல்லாருமே வந்து இன்ஸ்பிரேஷனல் கேரக்டர்ஸ். ஒரு கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு இவங்களா சிறந்த உதாரணம். முதலாவது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு யாருக்கும் இல்லாத ஒரு குவாலிட்டி இவர்கிட்ட இருந்துச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய நண்பன் அப்படின்ற டைட்டில் இவர்கிட்ட இருந்துச்சு. விசுவாசத்துல மிக சிறந்த ஒரு நபரா இவர் இருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து ஆபிரகாம் வந்து அவருடைய விசுவாசம் தான் நமக்கு ஞாபகம் வருது இல்லைங்களா? சொந்த குமாரனையே சாவடிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாருங்க. தேவன் கேட்டாருன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக. அப்படிப்பட்டவர் தான் ஆபிரகாம். அவரை பத்தி நம்ம யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல பார்க்கலாங்க. ஜேம்ஸ் சாப்டர் 2:23ல. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கின்ற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். பாத்தீங்களா? தேவனுடைய சிநேகிதன். என்ன மாதிரி ஒரு கிஃப்ட்டுங்க, என்ன மாதிரி ஒரு அப்ரிசியேஷன். இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நம்ம வந்து வாழணும். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வேற யாருக்கும் தேவனுடைய ஃப்ரெண்டுன்ற டைட்டில் இருந்ததா எனக்கு ஞாபகம் இல்லைங்க இல்லைங்களா? அப்படி நான் யாராவது மிஸ் பண்ணியிருந்தா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல போடலாம். பட் ஆபிரகாமோட லைஃப் வந்து எக்ஸப்ஷனல் இல்லைங்களா? தேவனே வந்து அவரோட நண்பர்ன்னு சொல்லும் போது, இன்ஃபேக்ட் வந்து தேவன் வந்து இவர்கிட்ட எதுவும் மறைக்க கூடாதுன்னு கூட நினைக்கிறாருங்க. சோடம் கமாரா அடிக்க போகிறதுக்கு முன்னாடி இவருக்கு சொல்லிட்டு தான் போறாரு. தேவன் அதை செய்யறாரு. அப்படிப்பட்ட ஒரு மனிதனா வந்து இவர் வாழ்றாருங்க. சோ இவர்கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய குவாலிட்டி என்னன்னாக்கா, அவருடைய ஃபேத். தேவனுக்காக எதை வேணா செய்யணும்ன்ற நம்பிக்கை அவர்கிட்ட இருந்துச்சு. இதே விசுவாசம் நம்ம கிட்ட இருந்துன்னு வச்சுங்களேன், நம்மளும் தேவனுக்கு நண்பர்களா வாழலாம். அப்படிப்பட்ட ஒரு லைஃப் வந்து நம்ம லீட் பண்ணலாங்க. ரெண்டாவது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா நோவா. நோவா கிட்ட நம்ம என்ன கத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னாக்கா, அவர்கிட்ட இருந்த நீதி. அங்க இருந்த உலகத்துல எல்லோருமே அந்த கெட்ட விஷயங்கள் பண்றாருங்க. அருவருப்பான காரியங்கள் பண்றாங்க. தேவனுக்கு உகந்த காரியம் ஒருத்தர் கூட பண்ணல. தேவன் என்ன பண்றாருன்னா மனஸ்தாபப்படுறாருங்க. ஏன் மனிதனை நான் வந்து உருவாக்கணும்? நித்தமும் பொல்லாப்பே பண்றாருங்க. அவங்க யோசிக்கிறது எல்லாமே அருவருப்பா இருக்குதுங்க. அந்த மாதிரி ஒரு சமுதாயத்துல இந்த ஒரு மனிதன் மட்டும் உண்மையா இருக்கிறாருங்க குடும்பத்தாரோட. அதனாலதான் எக்ஸப்ஷனல் கேரக்டர் இவரு. அதனால்தான் தேவன் இவர் என்ன சொல்றாருனாக்கா நீதிமான். அங்க இருந்த சந்ததியில இவர் வந்து நீதிமானா வாழ்ந்திருக்கிறாருங்க. அவரை பத்தி நம்ம ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல பார்க்கலாங்க. ஜெனசிஸ் சாப்டர் 6:9. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். பாத்தீங்களா? அங்க இருந்தவங்கள இவர்தான் வந்து நீதிமான், உத்தமன், தேவனோட நடந்து கொண்டு இருக்கிறார். அதாவது தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில வாழ்ந்து கொண்டு இருந்தார். இன்னைக்கு வந்து ஃபாலோயிங் த கிரௌடு தான் இல்லைங்களா? ஜனங்க வந்து இப்ப என்ன பண்றாங்களோ அதை தான் எல்லாம் ஃபாலோ பண்றாங்க. ஒரு கிறிஸ்தவன் அப்படி இருக்க கூடாதுங்க. தேவன் என்ன சொல்றாரோ அதை தான் ஃபாலோ பண்ணணும். அப்பதான் வந்து நோவா மாதிரி நம்ம இருக்க முடியும். உலகமே வந்து இதுதான் ரைட்டுன்னு சொன்னா நம்ம அதை நம்ப கூடாதுங்க. அந்த வழியில நம்ம போக கூடாது. தேவன் எது ரைட் சொல்றாரோ அதுதான் நமக்கும் வந்து சரியானது. அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் வந்து நோவா. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அவரை பத்தி நம்ம வந்து பேசுறோங்க. மூணாவது யாரை பத்தி பாக்குறோம்னாக்கா மோசே. மோசையை பத்தி தேவன் என்ன சொல்றாருனாக்கா, என் வீட்டு முழுவதும் அவர் வந்து ரொம்ப உண்மை உள்ளவரா இருக்கிறாருங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனங்களை வழிநடத்த தேவன் இவரை வந்து ஒரு ஷெப்பர்ட் மாதிரி இல்லைங்களா யூஸ் பண்றாருங்க. ஒரு தலைவரா இருந்தாருங்க. ரொம்ப பெரிய தீர்க்கதரிசியா இருந்தாருங்க. நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை இவர் மூலமா தேவன் கற்றுக் கொடுத்தார். இஸ்ரேல் தேசம் வந்து அவ்வளவு பெரிய தேசமா மாறுறதுக்கு இவர் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக தேவன் இவரை வந்து பயன்படுத்தினார். இன்னைக்கு வரைக்கும் நம்ம அவரை பத்தி பேசுறோம் இல்லைங்களா? இவரும் ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல இவரை பத்தி பார்க்கலாங்க. நம்பர்ஸ் சாப்டர் 12:7. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். பாத்தீங்களா? என்னோட வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவரா அவர் வந்து இருக்கிறார் அப்படின்ட்டு சொல்றாருங்க. நான் மத்தவங்கள்ட்ட வந்து வேற விதமாக பேசுறேன். ஆனா
இவர் கூட முகமுகமா பேசுறேன். ஏன்னா இவர் வந்து உண்மை உள்ளவர் அப்படின்ட்டு. தேவன் அவருடைய மகிமையை இவருக்கு காமிச்சாருங்க. தேவன் ரொம்ப பெரிய அற்புதங்கள், அடையாளங்கள் இவர் மூலமா பண்ண வச்சாருங்க. ரொம்ப பெரிய தீர்க்கதரிசியா வந்து இவர் வந்து விளங்குனார். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அவரை பத்தி பேசுறோங்க. ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள் வந்து மோசே. அடுத்து வந்து யார நம்ம பார்க்கிறோம்னாக்கா யோபு. ஸோ யோப பத்தி தேவன் என்ன சொல்றாருனாக்கா, இவர் வந்து மாசு இல்லாதவர், குற்றமற்றவர், சன்மார்க்கர், உத்தமன் அப்படின்ட்டு சொல்றாங்க. இத பத்தி நம்ம யோபு 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல பார்க்கலாங்க. ஜோப் சாப்டர் 1:8. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய ஏபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறோமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றான். பாத்தீங்களா, அவரை போல பூமியில யார் மேலன்ட்டு யார் சொல்றாருங்க? தேவன் சாத்தானை பார்த்து சொல்றாருங்க. அவர் வந்து உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்த ஒரு மகன். தேவனுக்கு பயந்தது மாத்திரம் இல்லைங்க, பொல்லாப்புக்கு விலகுகிறார் இல்லைங்களா? தேவனோட பயம் நம்ம மனசுல இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், பொல்லாப்பு செய்யாம இருக்கணும். இந்த எல்லா குவாலிட்டிஸுமே யோபு கிட்ட இருந்துச்சுங்க. அதனாலதான் யோபை பத்தி இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசுறோம். காரணம் என்னன்னாக்கா, அந்த அளவுக்கு உத்தமனா இருந்தாருங்க. தேவன் அவர் லைஃப்ல வந்து எல்லாமே அனுமதிச்சாரு. இவர் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாருங்க. அவரோட வாயால தேவனை என்ன பண்ணலங்க, கொஸ்டின் பண்ணல ஒரு கட்டத்து வரைக்கும். அந்த அளவுக்கு உண்மையுள்ளவரா வந்து யோபு இருந்தாருங்க. அவங்க மனைவி என்ன சொல்றாங்க, தேவன் வந்து சபிச்சுட்டு நீயும் செத்து போன்னும் போது இவர் வந்து தேவனை சபிக்கல, எந்த ஒரு வார்த்தையும் வந்து பேசலங்க. அப்படிப்பட்ட கேரக்டர் தான் யோபு. அதனால்தான் பிற்காலத்துல யோப ரெட்டிப்பாக தேவன் என்ன பண்ணாருங்க, ஆசீர்வதித்தார். அடுத்து வந்து தாவீதுங்க. தாவீதோட ஸ்பெஷல் குவாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவருக்கு தேவன் கொடுத்த அந்த பட்டம், என் இதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதன் அப்படின்றார். என்ன மாதிரி வார்த்தைங்க, தேவனுடைய இதயத்துக்கு ஏற்ற மனிதன் தாவீதுனாக்கா சாதாரண விஷயம் இல்லைங்க. அவர் எழுதின அந்த சங்கீதங்களை நம்ம வாசிக்கும் பொழுது புல்லரிக்கிற மாதிரி ஆகும். ஆவியினால நிரம்பி அவர் வந்து எழுதுறாங்க. அவர்கிட்ட ஹியூமிலிட்டி இருந்துச்சு. பாவம் செய்தாலும் தேவன் வந்து நீதான் அந்த மனிதன் சொல்லும் போது ஏத்துக்கினாருங்க, மனம் திரும்புறாரு இல்லைங்களா? அந்த பாவத்தை குறிச்சு ரொம்ப மனஸ்தாபப்படுறாரு. இந்த குவாலிட்டி இவர் பின்னாடி வந்த ராஜாக்கள் கிட்ட இல்லைங்க. அதனாலதான் தாவீது வந்து மிக சிறந்த ஒரு ராஜாவாக இஸ்ரவேல்ல இருந்தாரு. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல பார்க்கலாம். ஆக்ட்ஸ் 13:22. பின்பு அவர் அவனைத் தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாகக் கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று. என்ன சொல்றாருனாக்கா, என்னோட சித்தமானது எல்லாமே வந்து அவர் செய்வாரு அப்படின்ட்டு சொல்றாருங்க. என்னோட இதயத்துக்கு ஏற்றவனாக நான் கண்டேன். இஸ்ரவேல எத்தனையோ வாலிபர்கள் இருந்திருப்பாங்க. ஆனா ஏன் வந்து தாவீதை தேவன் தேர்ந்தெடுக்கிறாருனாக்கா, அவர்கிட்ட இருந்த அந்த மனசுங்க, இதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதன், தேவனுடைய சித்தத்தை செய்ய ரெடியா இருந்தாருங்க இல்லைங்களா? கோலியத்தை அடிக்கும் போது கூட என்ன சொல்றாருங்க, நீ வந்து ஈட்டியோட பலத்துல வர, ஆனா நான் யெகோவா தேவனோட நாமத்தினால வரேன் அப்படின்ட்டு போய் அடிக்கிறாரு. இதுதான் தாவீதின் சுபாவம். தாவீதை பத்தி இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசுறதுக்கான காரணம். அடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா மரியாள். சோ மரியாளை பற்றி நம்ம பார்க்கும்போது, இஸ்ரேல்ல எத்தனையோ ஸ்திரீகள் இருக்கும்போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இவங்களுக்கு கிடைக்குதுங்க. இந்த உலகத்தையே ரட்சிக்க போகின்ற மெஸ்ஸையா இவங்க வயித்துல தான் பொறுப்புனமா இருக்குது இல்லைங்களா? இவங்க கிட்டே நல்ல குவாலிட்டி இருந்துச்சுங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒரு டீனேஜரா வளரும் போது அப்பா அம்மா எப்படி வளர்க்குறாங்களோ அது ரொம்ப பெரிய இன்ஃபுளுயன்ஸ்ங்க. அவங்க வந்து காட்லியா இருந்தாதான் பிள்ளையும் நல்லபடியா வளர முடியும். அதனாலதான் தேவன் இவங்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இத பத்தி நம்ம லூக்கா 1ஆம் அதிகாரம் 28ல பார்க்கலாம். லூக் 1:28ல. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். என்ன மாதிரி வார்த்தைங்க, என்ன சொல்றாருங்க, ஸ்திரீகளுக்குள்ளே நீ வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவள், கிருபை பெற்றவளே. தேவனால கிருபை பெற்றவங்க ஸ்திரீகளுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஏன்னா என்ன ஆசீர்வாதம்னாக்கா, உலக ரட்சகர் அவங்க வயிற்றுல பிறந்தாங்க. சாதாரண விஷயம் இல்லைங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்கள பத்தி பேசுறோம்னா என்னங்க, இயேசு அவங்க வயிற்றுல பிறந்ததுனாலதான். அவங்க கிட்டயே வந்து தேவ பக்தி இருந்துச்சு, சும்மா இல்லைங்க. ஏன்னா அந்த தேவதூதர் சொல்றாரு, உன் வயிற்றுல குழந்தை பிறக்கும். ஏன்னா கல்யாணம் ஆமாங்க, குழந்தை பிறந்துச்சுன்னா அது அவமானமான விஷயங்க. அந்த சொசைட்டில இருக்கிறவங்க அசிங்கமா பேசுவாங்க இல்லைங்களா, கேவலப்படுத்துவாங்க, கேரக்டரை வந்து அசாசினேட் பண்ணுவாங்க. ஆனா அவங்க வந்து ஏத்துக்கிறாங்க. இது தேவனுடைய சித்தமானால் அது அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டாருங்க. அதனால்தான் தேவன் என்ன சொல்றாருன்னு, கிருபை பொருந்தினவரே அப்படின்னு சொல்லி வாழ்த்துறத நம்ம வந்து பாக்குறோம். 7வது யாரை பத்தி பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, 100க்கு அதிபதி. அவர்கிட்ட வந்து விசுவாசம் இருந்துச்சுங்க, ரொம்ப பெரிய விசுவாசம். அந்த விசுவாசம் இஸ்ரேல் ஜனத்துக்கு. லூக் சாப்டர் 7:9 இதை பத்தி நம்ம பார்க்கலாங்க. லூக்கா 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல,
இயேசு இவைகளைக் கேட்டு அவனைக் குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்குப் பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தைக் காணவில்லை என்று உங்களுக்குச் சொல்கிறேன் என்றார். இயேசு கிறிஸ்துவே ஆச்சரியப்படுறாருங்க அவருடைய விசுவாசத்தை பார்த்து. எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்கணும். இன்னைக்கு நம்ம லைஃப்ல கூட விசுவாசம் அப்படி இருக்கணுங்க. இல்லைங்களா? முழு மனதோட இயேசு கிறிஸ்துவ நம்ம விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருந்தா நம்மளுக்கு வேற ஏதோ தேவையில்லை. தேவன் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு. என்ன பிரச்சனைகள் போராட்டம் வந்தாலும் தேவனால அது வாய்க்கும். நல்லபடியா நம்ம லைஃப் வந்து எண்ட் ஆகும். தேவன் ஒரு வார்த்தை சொன்னா போதும். நம்ம லைஃப்ல வேற ஏதோ தேவையில்லை. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் என்னோட வாழ்க்கையில இருக்குது. நான் எதை குறிச்சும் கவலைப்பட மாட்டேன் அப்படின்ற விசுவாசம் இருக்கணும். ஏன்னா இஸ்ரேல் ஜனத்துக்கு கூட அது இல்ல இந்த காலகட்டத்துல. இவர் ஒரு புறஜாதியா இருக்கிறாருங்க. அவர்கிட்ட இருக்குது. அதுதான் வந்து ஆச்சரியமான ஒரு விஷயம். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவே ஆச்சரியப்படுறாரு அவரை பார்த்து. அடுத்து வந்து இயேசு கிறிஸ்துவ வந்து ஒரு அம்மா அபிஷேகம் பண்றாருங்க ஒரு ஸ்திரீ. அவங்கள கூட வந்து இயேசு என்ன பண்றாருனாக்கா அப்ரிஷியேட் பண்ண. இவங்கள பத்தி நம்ம மார்க் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல பார்க்கலாங்க. மார்க் சாப்டர் 14:6. இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டுவிடுங்கள், ஏன் அவளைத் தொந்தரவுபடுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியையைச் செய்திருக்கிறாள். பாத்தீங்களா? ஏன் வந்து தொந்தரவு பண்றீங்க? அவள் பண்ணது வந்து நற்கிரியை. இங்கிலீஷ்ல வந்து she has done a beautiful thing அப்படின்றாருங்க. அது மட்டும் இல்லாம என்ன பத்தி பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம் இவங்க பண்ண, அதாவது எங்கெல்லாம் இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுதோ அங்க வந்து இந்த அம்மா செய்த காரியத்தை பத்தி பேசுவாங்கன்ட்டு இயேசு சொல்றாருங்க. மார்க் சாப்டர் 14:9. மார்க் 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல பார்க்கலாம். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்பட்டதும் என்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்கிறேன் என்றார். அது உண்மை ஆயிடுச்சுங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம சுவிசேஷம் பேசும்போது இந்த ஒரு காரியத்தை குறித்தே பேசுறோம். சோ அந்த அளவுக்கு வந்து உண்மை. அவங்க செய்த காரியம் மனுஷனோட கண்ணோட்டத்துல ரொம்ப பெரிய காரியமா இல்லாம இருக்கலாங்க. ஆனா தேவனுடைய கண்ணோட்டத்துல அது உத்தமமா இருந்துச்சு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து அதை அப்ரிஷியேட் பண்றாருங்க. நம்ம விசுவாசத்தோட தேவனுக்காக நம்ம ஏதாவது செஞ்சோம்னு வச்சுங்களேன், தேவன் நிச்சயமா அதை வந்து அங்கீகரிக்கிறார் சகோதர சகோதரி. விடுறதில்ல. அடுத்த காரியம் யாரை பத்தி நம்ம பாக்குறோம்னு பாத்தீங்கன்னா நாதான்வேல் பத்தி பாக்குறோங்க. இவரை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாருனாக்கா உண்மையுள்ள இஸ்ரவேலன் அப்படின்ட்டு சொல்றாரு. இது வந்து யோவான் 1ஆம் அதிகாரம் 47ல பார்க்கலாங்க. ஜான் சாப்டர் 1:47. இயேசு நாதான்வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனைக் குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். என்ன அருமையான வார்த்தை பாத்தீங்களா? கபடற்றவன்னாக்கா அவர்கிட்ட எந்த ஒரு மாய்மாலம் இல்லைங்க. ஒரு டிசீட் இல்ல. இல்லைங்களா? கபடற்ற ஒரு மனிதனா இருக்கிறாரு. உத்தமமான இஸ்ரவேலனா இருக்கிறாருங்க. இது இயேசு கிறிஸ்துவே சொன்ன வார்த்தை. இயேசு கிறிஸ்து ஒருத்தரை பத்தி சொல்றாருன்னா எப்படி? எந்த அளவுக்கு உண்மையான வாழ்க்கை வந்து அவர் வாழ்ந்திருக்கணுங்க. இதே மாதிரி கபடற்ற ஒரு மனிதனா நம்மளும் வாழணுங்க. சோ இந்த எல்லா கேரக்டர்ஸ் கிட்டயும் நம்ம வந்து ஒரு ஒரு குவாலிட்டி கத்துக்கலாங்க. இவர்கிட்ட கபடற்ற ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும் அப்படின்ட்டு கத்துக்கலாம். அடுத்து யாரை பத்தி நம்ம பார்க்கறோம்னாக்கா ஒரு ஓமை சொல்றாருங்க இயேசு கிறிஸ்து. இல்லைங்களா? உத்தமம் உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரனை பத்தி அங்க நம்ம பாக்குறோங்க. அவரை வந்து அப்ரிஷியேட் பண்றாருங்க. தேவன் கொடுத்த டேலண்ட்டை வந்து சும்மா அப்படியே வந்து வேஸ்ட் பண்ணாம அதுக்கேற்ற கனிகளை கொடுக்குறாருங்க. பலனை வந்து கொடுக்குறாரு. நம்மளும் வந்து பலன் கொடுக்கின்ற ஊழியக்காரரா இருக்கிறோம். இல்லைங்களா? தேவன் நம்மளுக்கும் வந்து டேலண்ட் கொடுத்திருக்கிறாங்க சகோதர சகோதரி. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 21வது வசனம். மேத்யூ சாப்டர் 25:21. அவனுடைய எஜமானன் அவனை நோக்கி, நல்ல உத்தமனும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், என் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசிக்கேன் என்றார். நம்மளும் வந்து தேவன் நம்மளுக்கு கொடுத்த டேலண்ட்டை தேவனுக்காக பயன்படுத்தணும்னு வச்சுங்களேன், இந்த எஜமானோட அந்த சந்தோஷத்துக்குள்ள நம்மளும் வந்து பிரவேசிப்போம். நிச்சயமா தேவன் வந்து கைவிட மாட்டாரு நம்மள. நம்ம செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் இட்டர்னலா இருக்கணும். இந்த உலகத்துல மத்தவங்களுக்கு நம்ம பண்ற காரியங்கள் எப்படியோ தெரியல. ஆனா தேவனுக்காக நம்ம என்ன செய்யறோமோ தேவன் வந்து பல மடங்கு கூலி அதுக்கு வந்து நமக்கு தருவாருங்க. அடுத்து வந்து யாரை பத்தி பாக்குறோம்னாக்கா ஏனோக்கு. ஏனோக்கும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா கொடூரமான உலகத்துல வந்து வாழ்ந்தாருங்க. அருவருப்பான காரியங்கள் செய்து இந்த ஜனங்கள் மத்தியில வாழ்ந்தாரு. எப்படி வாழ்ந்தாரு? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார். இல்லைங்களா? அவரை பத்தி பார்க்கும்போது ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஜெனசிஸ் 5:24. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை ஏற்றுக்கொண்டார். நீங்க என்ன பாக்குறோம்னாக்கா தேவன் அவரை எடுத்துக்கொண்டாருன்ட்டு வருதுங்க. ஏன்னாக்கா அவர் வந்து தேவனுக்கு உண்மையா இருந்தார். தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்ந்தாருங்க.
உலகமே வந்து பாவம் செய்யும்போது இவர் உண்மையா இருக்கிறாரு. இனி கூட உலகமே வந்து தவறான வழியில போகும்போது நம்ம தேவனுக்காக உண்மையா இருக்கணுங்க. காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுங்க. தவறான வழிகள் 1000 உண்டு. ஆனா நம்ம இடுக்கமான வாசல் வழியா நடக்கணும். அதனால தான் ஏனோக்கு இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து பார்க்குறோங்க. ரொம்ப ரொம்ப அமேசிங்கா இருக்குது இல்லைங்களா? ஏன்னா, அவ்வளோ அருவருப்பான ஜனங்கள் மத்தியில ஒரு மனிதன் உண்மையா இருக்கிறான்னா, சாதாரண விஷயம் இல்லைங்க சகோதர, சகோதரி. அடுத்து யார பத்தி நம்ம பார்க்குறோம்னாக்கா, டேனியல் இல்லைங்களா? டேனியலோட விசுவாசம் எப்படி? தேவனுக்காக எந்த அளவுக்கு உண்மையா இருந்தாரு, இதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா தேவன் அவரை எப்படி பார்த்தார் அப்படின்றதுக்கு ஒரு அருமையான வசனம் இருக்குதுங்க. இது வந்து தானியேல் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல பார்க்கலாங்க. டானியல் சாப்டர் 10, 11. அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்பொழுது உன்னிடத்தில் அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் நான் உனக்குச் சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாயிருந்து கால் இங்க என்ன ஊன்றி. பார்க்குறோம்னாக்கா, டானியேல பத்தி என்ன சொல்றாருனாக்கா, பிரியமான மனுஷனாகிய தானியேலே அப்படின்றாருங்க. மேன் கிரேட்லி லவ்ட். தேவன் வந்து அவரை ரொம்ப ரொம்ப லவ் பண்றாங்க. பிலவட் டேனியல்ன்ட்டு சில டிரான்ஸ்லேஷன்ஸ்ல இருக்குது. தேவன் அவரை லவ் பண்றதுக்கு என்ன காரணம்னாக்கா, அவர்கிட்ட இருந்த உண்மை, விசுவாசம் இல்லைங்களா? பாபிலோன்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஜனங்கள் எப்படி இருந்திருப்பாங்க. அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருந்திருக்கிறாங்க, நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்சஸ். ஆனாலும் பாசிட்டிவான ஒரு பர்சனா இருக்கிறாருங்க இல்லைங்களா? அருவருப்பான அந்த ஒரு ஃபுட்டை சாப்பிடல, உண்மையா இருந்தாருங்க. உயிருக்கு ஆபத்து வந்த தருணத்துல கூட அவர் வந்து தேவனுக்கு ப்ரேயர் பண்றத அவர் வந்து ஸ்டாப் பண்ணல. எத்தனையோ விதமான தடுங்கல்கள் அவரோட வாழ்க்கையில வந்திருக்கணும். சிங்க கபில போய் இருக்கும்போது கூட தேவனுக்கு அவர் வந்து என்னங்க, தேவன் மேல நம்பிக்கையா இருந்தாருங்க. தேவன் வந்து அவரை காப்பாத்தினாரு இல்லையா? இதெல்லாம் என்ன காரணம்னாக்கா, தேவன் மேல அவர் வச்சிருந்த விசுவாசம். அவர்கிட்ட நம்ம வந்து கத்துக்கலாங்க. எந்த ஒரு சிச்சுவேஷன்ல கூட தேவனுக்கு நம்ம வந்து உண்மையா இருந்தோம்னா, தேவன் நம்மள ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுவாருங்க சகோதர, சகோதரி. அடுத்து வந்து கொர்நேலியுவ பத்தி நம்ம பார்க்கிறோம். கொர்நேலியு ஒரு புறஜாதியா இருந்தா கூட, அவருடைய கேரக்டர் வந்து தேவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இத பத்தி நம்ம அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல பார்க்கலாங்க. ஆக்ட்ஸ் சாப்டர் 10:4ல. அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டியிருக்கிறது. பாத்தீங்களா? இங்க வந்து தேவதூதர் பேசுறாரு. என்ன சொல்றாருனாக்கா, உன்னுடைய ஜெபங்களும், உன்னுடைய தர்மங்களும் தேவனுக்கு முன்பாக ஒரு மெமோரியலா இருக்குதுங்க. அந்த அளவுக்கு உண்மையுள்ள ஒரு மனிதனாக ஜனங்களுக்கு தர்மம் செய்து, குடும்பத்தார் அனைவரோடும் தேவனை வந்து விசுவாசிக்கிறாங்க. அதனால்தான் கொர்நேலியு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பர்சனா இருக்கிறாருங்க ஆதி சபையில. அடுத்து ராகாப் பத்தி நம்ம பார்க்கலாங்க. ராகாப் பத்தி கூட தேவன் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்றாங்க. இது வந்து யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல பார்க்கலாங்க. ஜேம்ஸ் சாப்டர் 2:25. அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட பொழுது, கிரியைகளினாலே அல்லவோ நீதியுள்ளவர்களாக்கப்பட்டாள். அந்த அம்மாட்ட வந்து கிரியா இருந்துச்சுங்க. இது வந்து அவங்க லைஃப் வந்து ரொம்ப தவறான ஒரு வாழ்க்கையா இருந்தாலும், தேவனை பத்தி அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. தேவன் தான் உண்மையான தேவன். தேவனால எல்லாமே செய்ய முடியும் அப்படின்ற அந்த ஒரு காரணத்துக்காக என்ன பண்றாங்க? அந்த தூதர்கள வந்து காப்பாத்திர்றாங்க. இல்லைங்களா? அந்த கிரியை இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து பேசுறோங்க. அவங்க கிட்ட கிரியை அவங்க கிட்ட இருந்துச்சுங்க. தேவன் மேல எந்த அளவுக்கு விசுவாசம் இருந்துச்சோ, அந்த அளவுக்கு கிரியை அவங்க கிட்ட இருந்துச்சு. நம்ம கிட்ட கூட விசுவாசம் இருந்தா மட்டும் போதாதுங்க. கிரியையும் தேவை. அடுத்து வந்து கானானிய ஸ்திரிய பத்தி நம்ம பாக்குறோங்க. அவங்க கிட்ட கூட ரொம்ப ரொம்ப விசுவாசம் இருந்துச்சு. இது வந்து நம்ம மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல பார்க்கலாங்க. மேத்யூ சாப்டர் 15:28. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக் கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். பாத்தீங்களா? அவங்க மகளுக்கு என்ன அங்க ஆரோக்கியம் வந்துச்சுங்க. ஒரு வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்டான வார்த்தைங்க நம்ம பார்க்க வேண்டியதுனாக்கா, உன் விசுவாசம் பெரியதுன்ட்டு இயேசுவே அவங்கள பார்த்து சொல்றாங்க. எவ்வளவு பெரிய விசுவாசம் இருக்கணுங்க இல்லைங்களா? அவங்க கேட்டபடியே நடக்குதுங்க. காரணம் அவங்க கிட்ட இருந்த விசுவாசம் சகோதர, சகோதரி. நம்மளுடைய விசுவாசம் கூட ரொம்ப பெருசா இருக்கணும். ரொம்ப ஆழமா நம்பணுங்க. இயேசு நம்ம கூட இருந்தா நிச்சயமா பெரிய காரியங்கள் நம்ம லைஃப்ல நடக்கும். எதை குறிச்சும் நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லைன்ற விசுவாசம் நம்ம கிட்ட இருக்கணும். அடுத்து வந்து யோசியா ராஜா பத்தி நம்ம பாக்குறோம். தேவன் வந்து இவரை அப்ரிஷியேட் பண்றாரு. எதற்காக அப்படின்றத நம்ம 2 ராஜாக்கள் 22, 19, 20ல பார்க்கலாங்க. என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் வந்து அவங்க செய்த காரியங்களை குறித்து சொல்லும் போது யோசியா என்ன பண்றாருன்னா ட்ரெஸ் கிழிஞ்சுக்கிறாருங்க, அழுதுறாரு இல்லைங்களா? இந்த அளவுக்கு கொடூரமான விஷயங்கள் நம்ம செய்திருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு.
தன்னைத்தானே வந்து தேவனுக்கு முன்பாக தாழ்த்திக்கிறாரு. அதனால தேவன் என்ன சொல்றாரு, "நீ வந்து சமாதானத்தோட என்ன பண்ணுவ? உன் பிதாக்களின் இடத்துல போவ" அப்படின்ட்டு சொல்றாருங்க. சோ காரணம் என்னன்னாக்கா, அவர்கிட்ட வந்து மனம் திரும்புற அந்த குவாலிட்டி இருந்துச்சுங்க. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணுன்ற எண்ணம் இருந்துச்சு. அதனால தேவன் அவர வந்து அப்ரிஷியேட் பண்றாரு. அடுத்து வந்து சிமியோன் அப்படின்றவர் இருக்கிறாரு. தேவாலயத்துல இருக்கிறாரு. அவர பத்தி நம்ம பார்க்கலாம். அவரோட கேரக்டர் வந்து ரொம்ப எக்ஸலென்ட்டா இருந்துச்சு. அத வந்து நம்ம லூக் 2ஆம் அதிகாரம் 25, 26ல பார்க்கலாங்க. லூக் சாப்டர் 2, 25 and 26. அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாய் இஸ்ரவேலில் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். இங்க என்ன பார்க்கிறோம்னாக்கா, அவர் மேல பரிசுத்த ஆவி இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம தேவ பக்தி உள்ள ஒரு மனிதன். இல்லைங்களா? அவரு இஸ்ரவேலுக்கு ஒரு ஆறுதல் வரும்னு காத்துட்டு இருந்தவர். அவர் மனசுல வந்து ஒரு எண்ணம் இருந்துச்சுங்க. அது என்னன்னாக்கா, கர்த்தருடைய கிறிஸ்துவ வந்து அவர் காணும் முன்ன சாக மாட்டேன் அப்படின்ற ஒரு அவருக்கு பரிசுத்த ஆவியின் மூலியமாக அறிவிக்கப்பட்டு இருந்துச்சுங்க. அதே மாரி நடந்துச்சுங்க. இயேசு கிறிஸ்துவ அவர் பார்த்த பின்பு தான் அவரோட மரணம் வருது. சரிங்களா? எந்த அளவுக்கு உண்மையா இருந்திருந்தா, தேவன் இந்த மாரி ஒரு கிஃப்ட் அவருக்கு தருவாருங்க. தேவ பக்தி உள்ள ஒரு மனிதனுங்க. இதே மாரி தான் நம்மளும் இருக்கணுங்க சகோதர, சகோதரி. கடைசி வரைக்கும். அடுத்து வந்து மரியாள பத்தி நம்ம பார்க்குறோங்க. மார்த்தாள், மரியாள் அப்படின்ற 2 சகோதரிகள் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போய் ஊழியம் பண்றாரு. அப்போ மரியாள் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்துவின் பாதபடியிலே உட்கார்ந்து அவர் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் உன்னிப்பா கேட்கிறாரு. அதுக்காக இயேசு அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்றாரு. என்ன சொல்றாருனாக்கா, அவங்கள விட்டு எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு நல்ல பங்க வந்து மரியாள் அப்படின்னு சொல்றாருங்க. இது வந்து லூக்கா 10ஆம் அதிகாரம் 42வது வசனத்துல பார்க்கலாங்க. லூக் சாப்டர் 10:42ல. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். பாத்தீங்களா? விட்டு எடுபடாத நல்ல பங்கு எதுங்க? கர்த்தருடைய வசனம் இல்லைங்களா? அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுத்தாருங்க. இவங்க கிட்ட நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னாக்கா, தேவனுடைய வசனத்துக்கு நம்ம குடுக்க வேண்டிய பிரையாரிட்டி. எவ்வளவோ டைம் நம்மளுக்கு இருக்குதுங்க. வசனத்துக்கு நம்ம எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம்? இல்ல அந்த டைம வந்து வீணடிக்கிறோமா? இல்லைங்களா? வசனத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். அத வந்து நம்ம மனசுல இருந்து யாருமே எடுக்க முடியாது. அந்த வசனம் ஆழமா நம்ம மனசுல போயிடுச்சுன்னா. இல்லைங்களா? பரிசுத்த ஆவியும் நம்ம வாழ்க்கையில அதிகரிக்கும். வசனத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணுங்க. அப்ப தேவன் நம்மளையும் இதே மாதிரி நாங்க அப்ரிஷியேட் பண்ணுவாரு. அடுத்து வந்து பிலிப்பியர் சபை பத்தி நம்ம பார்க்கலாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து ரொம்ப ரொம்ப அவங்கள அப்ரிஷியேட் பண்றாரு. எதற்காக அப்படின்றத பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல பார்க்கலாங்க. பிலிப்பியன்ஸ் 4:18ல. எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுதந்திர வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எக்- இங்க வந்து நம்ம பார்க்கிறோம், தேவனுக்கு பிரியமான பலி, ஒரு சுகந்த வாசனையான காணிக்கைய வந்து அவங்க வந்து அனுப்புறாருங்க. பாத்தீங்களா? தேவனுக்கு உகந்ததான பலியாக இருக்குது. அதனாலவே அப்ரிஷியேட் பண்றாரு அவங்கள பத்திங்க. சோ நம்மளும் வந்து சபையாக இருக்கின்றோம். நம்ம சபை வந்து தேவனால அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு சபையாக இருக்கணும். நம்ம கொடுக்கின்ற அந்த பலிகள், தேவனுக்காக செய்கின்ற பலிகள் வந்து சுகுந்த வாசனையா இருக்கணும். அடுத்து வந்து யோசுவா, காலேப் பத்தி நம்ம பார்க்கிறோம். இவங்கள வந்து ஏன் தேவன் அப்ரிஷியேட் பண்றாருன்னு பார்க்கலாங்க. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனம். நம்பர் சாப்டர் 14:24. என்னுடைய தாசனாகிய காலேப் வேற ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேரப் பண்ணுவேன். இங்க என்ன அவன் பாக்குறோம்னாக்கா, காலேப் வந்து வித்தியாசமான ஒரு ஆவி இருந்துச்சு. வித்தியாசமான ஆவி என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க இஸ்ரேல் ஜனத்துக்கிட்ட இருந்த ஆவியே வேற. தேவன் மேல அவங்களுக்கு விசுவாசம் இல்லங்க. பயப்படுறாங்க அவங்க வந்து. அந்த 12 ஸ்பைஸ வந்து அனுப்பும்போது 2 பேர் தான் வந்து நல்ல ரிப்போர்ட் சொல்றாருங்க. யோசுவாவும், காலேபும். அதனால தேவன் அப்ரிஷியேட் பண்றாருங்க. இவர்ட்ட டிஃபரெண்டான ஆவி இருக்குது. அதனால இவரு வந்து அந்த இடத்த சுதந்திரிப்பாரு. இவங்க 2 பேருக்கு மட்டும் தான் தேவன் ஆசீர்வாதம் குடுத்தாருங்க. அனுமதி குடுத்தாரு கானான் தேசத்துக்குள்ள போறதுக்கு. ஏன்னா அவங்க கிட்ட இருந்த விசுவாசம் அந்த மாதிரி. இல்லைங்களா? இன்னைக்கு உலகத்தார் எப்படி வேணா இருக்கலாங்க. ஆனா நம்ம கிட்ட டிஃபரெண்டான ஸ்பிரிட் இருக்கணுங்க. காடோட ஸ்பிரிட் நம்ம கிட்ட இருக்கணுங்க சகோதர, சகோதரி. தேவன் நம்ம கூட இருந்தா எது வேணாலும் பண்ண முடியும். எவ்வளவு பெரிய காரியத்தை வேணாலும் பண்ண முடியும். தேவன் நம்ம கூட இருந்தா போதும். அப்படின்ற எண்ணம் நமக்கும் வேணுங்க. என்னாகமம் 32ஆம் அதிகாரம் 12 என்ன சொல்றாருனாக்கா, முழு மனதோட என்ன பின்பற்றினது யோசுவாவும் காலேபும் தான். அதனால அவங்களுக்கு அந்த லேண்ட நான் வந்து குடுப்பேன். நீங்க யாருமே வந்து முழு மனதோட என்ன நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்ட்டு சொல்றாருங்க. அந்த மனசு அததான் வந்து தேவன் பார்த்தாருங்க.
அவங்க சொல்றாருங்க, தேவனுக்கு இது வந்து சாதாரணமான காரியம். தேவன் நம்ம கூட இருந்தா, எவ்வளவு பெரிய சேனைய வேணா வீழ்த்தலாம் அப்படின்ற எண்ணம் அவங்க கிட்ட இருந்துச்சுங்க சகோதர சகோதரி. அடுத்து வந்து சாமுவேல் தீர்க்கதரிசிய பத்தி நம்ம பார்க்கலாங்க. அவர பத்தி தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 35வது வசனத்துல பார்க்கலாங்க. 1 சாமுவேல் சாப்டர் 2:35ல நான் என் உள்ளத்திற்கும் என் சித்தத்திற்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்பப் பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டைக் கட்டுவேன். இங்க என்ன பார்க்கிறோம்னாக்கா, உண்மையுள்ள ஒரு ஆசாரியன், விசுவாசமுள்ள ஒரு ஆசாரியன் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சாமுவேல். ஒரு லேவி குடும்பத்துல பொறக்குறாரு. பொறந்ததுலருந்தே நீங்க பார்த்தீங்கன்னா, தேவ பக்தியோடயே வளர்றாருங்க. ரொம்ப சின்ன வயசுலயே அவங்க அம்மா என்ன பண்றாங்க, கூட்டின்னு போயிட்டு ஆசாரிப்பின் கூடாரத்துல விட்டுறாருங்க. தேவனுடைய ஊழியத்த வந்து செம்மையா செய்றாருங்க. கடைசி வரைக்கும் தேவனுக்கு உண்மையாவே இருக்கிறாருங்க. இவர போல ஒரு தீர்க்கதரிசி அதுக்கப்புறம் இல்லங்க. அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கிறாரு. எந்த ஒரு நெகட்டிவும் இவர பத்தி இல்லங்க வசனம். அதனால தான் தேவன் அவர வந்து அப்ரிஷியேட் பண்றாருங்க. விசுவாசமுள்ள ஒரு ஆசாரி. அடுத்து வந்து தீர்க்கதரிசியான அன்னாள் பத்தி நம்ம பார்க்கிறோம். இவங்கள லூக் 2ஆம் அதிகாரம் 36, 37ல நம்ம வந்து பார்க்கிறோங்க. லூக் சாப்டர் 36, 37. இங்க என்ன நம்ம பார்க்கிறோம்னாக்கா, இந்த அம்மா எப்படிப்பட்டவங்க அப்படின்னாக்கா, அஷேர் கோத்திரத்துல இருந்து வராருங்க. சரிங்களா? இவங்களுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப இளைய வயதிலேயே அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இறந்துடுறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, போயிட்டு ஆலயத்திலேயே தங்கிர்றாங்க அதுக்கப்புறம். கிட்டத்தட்ட 84 வயசு ஆகுதுங்க. அது வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, ஆலயத்துல இருந்து இவங்க வெளியே வரலங்க. தேவ பக்தியோட எப்பவுமே வந்து உபவாசம் பண்ணி, ஜெபம் செய்து, தேவன வந்து ஜெபம் பண்ணிட்டே இருந்தாருங்க. என்ன மாரி ஒரு குவாலிட்டி இயேசு கிறிஸ்துவையும் பார்க்குறாங்க. இல்லைங்களா? ஏன் பார்க்குறாங்கனாக்கா, தேவன் அவங்களுக்கு குடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிங்க மெஸ்ஸையாவ பார்ப்பதற்கு. இந்த மாரி ஒரு குவாலிட்டி நம்மகிட்டயும் இருக்கணும். இல்லைங்களா? உலகத்துல எவ்வளவோ காரியங்கள் நடக்குது. அத பத்தி அவங்களுக்கு கவலை இல்லங்க. அவங்களுடைய வாஞ்ச, ஏக்கம் எல்லாமே ஆலயத்துக்குள்ள இருக்கணும். தேவன ஆராதிக்கணும், உபவாசம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும். இதுவே இருந்துச்சுங்க. ஒரு தீர்க்கதரிசியாவும் இருக்கிறாங்க. அதுவும் வந்து நம்ம நோட் பண்ணணுங்க. அதனால தான் தேவன் இவங்கள பத்தி இன்னைக்கு வரைக்கும் நம்மள வந்து பேச வைக்கிறாரு. இவங்ககிட்ட இருந்து இவ்ளோ கேரக்டர்ஸ் வந்து நம்ம கத்துக்கலாங்க. இதே போல நம்மளும் இருக்குமாறு தேவனிடத்துல இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணிக்கலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொளியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். தேங்க் யூ சோ மச். ஆமென்.